பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்நாளில் நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் சங்கீதம் 136 அதிகாரம் 23 வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நமக்காக செய்யும் எல்லா காரியங்களுக்கும் அஸ்திபாரம் அவர் நம்மேல் கொண்டுள்ள அளவற்ற அன்பும் கிருபையும் அவருடைய இரக்கமும் தயவும் தான். நம்மிடம் பணம் இருந்தால் மட்டுமே நம்மை மதிக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மால் ஆதாயம் பிறருக்கு கிடைத்தால் மாத்திரமே ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். நாம் மற்றவர்களுக்காக தியாகம் செய்திருந்தாலும் நாம் திரும்ப பெறுவது முறுமுறுப்பும் கசப்பும் ஏமாற்றம் மட்டுமே. அவர்களுடைய சுயநலம் பிறகுதான் நமக்கு தெரிய வருகிறது. நம்மை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தேவை முடிந்துவிட நம்மை விட்டு சென்று விடுவார்கள். நமக்கு உதவி தேவைப்படும் போது ஒருவரும் நம் அருகில் இருக்கவும் மாட்டார்கள். நம்மிடம் உதவி பெற்றவர்களும் நமக்கு கையை விரித்து விடுவார்கள். நம்முடைய பிரச்சனையை கேட்க கூட அவர்கள் நேரம் ஒதுக்க மாட்டார்கள். இதே விதமான அனுபவத்தில்தான் சங்கீதக்காரன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடியிருக்கிறார். நம்முடைய தாழ்வில் தேவனை தவிர வேறு எவரும் நம்மை நினைக்கவே மாட்டார்கள். நமக்கு பேர், புகழ், அந்தஸ்து அல்லது நண்பர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடைவிடாமல் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் நல்ல நிலைமையில் இருக்கும் போது மட்டுமல்ல, நாம் தாழ்மைப்படுகிற நிலைமையிலும், நாம் கைவிடப்பட்ட நிலைமையிலும், ஒதுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்படுகிற நிலைமையிலும் கூட ஆண்டவர் தாமே நம்மை தேடி வந்து அன்பு காட்டி அரவணைத்து ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அன்பு என்றும் மாறாதது. இவ்வசனத்தை தியானித்த நாம் எப்பொழுதும் மனிதர்களை சார்ந்திராமல் கர்த்தரை நேசித்து அவரை சார்ந்து வாழ்வோமே ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய தாழ்மையில் அவர் நம்மை நினைத்து உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன்.